பாண்டியன் ஸ்டோர் எப்படிமோ அப்பதான் உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு பரிசு உங்களுக்கு கொடுக்கணுன்றாங்க. அது என்னையா பரிசு அப்படின்ட்டு அப்பதான் கதிர் கிட்ட கேட்குறாங்க. தரேன் அப்பதான் அப்படின்ட்டு எல்லாரும் அவங்க ஒரு பரிசு கொடுத்து முடிச்சதும் கதிர் அவங்க பங்குக்கு அந்த பரிசு கொடுக்குறாங்க. அப்பதாக்கு அது பார்த்துட்டு அவங்க கண்ணில் இருக்கிற கண்ணீரை அவங்களால நிறுத்த முடியல. அந்த அளவுக்கு அழுதுகிட்டே இருக்காங்க. இது உங்க தாத்தாவுடைய ஃபோட்டோவாச்சே! எப்படிப்பா இது உன்கிட்ட வந்துச்சு? அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாரி நான் ட்ராயிங் பண்ணேன். இது மாரி உங்க பேத்தி ராஜிகிட்ட எல்லாம் கேட்டு கேட்டு தான் நான் எல்லாம் பண்ணி, இப்படி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமா போட்டேன் அப்படின்றாங்க. சந்தோஷப்படுறாங்க. யார் என்ன பரிசு குடுத்தாலும் சரி, ஆனா நீ குடுத்த பரிசுக்கு அது ஈடாகாதுப்பான்றாங்க. அவ்வளோ நல்லா இருக்கு. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோ பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த கோமதியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு கதிரு. எங்ககிட்ட கூட சொல்லாம இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி சந்தோஷப்படுறாங்க. உடனே சக்தியில் கோவப்படுறாங்க. ச்சே! நம்ம இவ்வளோ கோல்டுல எல்லாம் போட்டு கூட அப்பத்தாக்கு இது பெருசா தெரியல. அவன் பண்ண அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தான் பெருசா தெரியுது அப்படின்ற மாதிரி சக்திவேல் கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் கதிரை கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுறாங்க. ராஜுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.